எடப்பாடி பதட்டப்படுறாரு. பதட்டப்பட்டு எப்போ வந்திருக்கணும்? 3 வருஷம் முந்தைய பதட்டப்பட்டுருக்கணும். நான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிருக்கணும். ஏன் நடத்த முடியலையா? சுதாகர் ஐஜி தான் அந்த அத்தனை வழக்கையும் ஆவணப்படுத்தினார். அவர் அங்கேருந்து தூக்கிட்டாங்க. ஏன்? சசிகலாவுக்கு ஒரு கார்பரேஷனே இருக்குது. ஏன்? கரண் பிரதர்ஸ்னு ஒரு பெரிய கும்பலே இருக்குது. ஜெயலலிதாவுக்கு என்ன இருந்தது? இப்போ நீங்கள் தீபா அந்த அம்மா உயிரோடு வரைக்கும் அந்த பாய்ஸ் ஹோட்டலுக்கு போச்சா? தீபாவும் போல தீபக்கும் போல. அப்போ எதுக்கு அந்த அம்மா அதிகாரத்துக்கு வந்தது? யாருக்கு ரகசியம்? யாருக்கு பணம்? யாருக்கு நகை? இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பலவீனம் இருந்தது. அதை நம்ம இப்போ இந்த அம்மா சிறுமைப்படுத்தக்கூடாது. அதுதான் உடல் நலம் பாதிக்கும். திரைப்பட நடிகளுக்கே உண்டான குணம் எல்லாருக்குமே இருக்குது. மாட்டுக்கறி மாமி நாங்கள் மது குடிக்குது நாங்கள். ஜெயலலிதா உடல்நிலையை பற்றி கவலைப்படல. நீங்களான கவலைப்பட என்ன பண்ண முடியும்? ஆறுமுகசாமி அதுக்குள்ளேயே போகலையே. யாரும் ஆறுமுகசாமி விசாரணைக்குள்ளேயே வரலையே யாரும். இப்போ கொடநாடுன்னு சொன்னாலே எடப்பாடி தான் பயப்படுறாரு. என்ன காரணம்? எடப்பாடி பயப்படவில்லை, தைரியமாக இருக்கார். அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் எதை பற்றி சொன்னாலும் சட்டசபையிலே முதல்வரே சொல்ல கொடநாடுன்னு சொன்னாலே இவங்களுக்கு பதட்டம் வந்துடுது. பதட்டம் வரலையே. நீ எடப்பாடியை காப்பாற்று திமுக தானே. அது அப்படியே பதட்டப்படுறாரு. எடப்பாடி இப்போ நடக்கிற ஆட்சி எடப்பாடி ஆட்சி இல்லையே. நடக்கிற ஆட்சி யார் ஆட்சி? திமுக ஆட்சியில் எடப்பாடி சௌரியமாக இருக்கார். தன்னுடைய ஆட்சியில் கூட பதட்டப்பட்டார். திமுக ஆட்சி தைரியமாக இருக்கார். இந்த வழக்கு எங்கேயும் வேகம் எடுக்காது. 3 வருஷம் ஆச்சு. எங்கே நகர்ந்துருக்கா? 3 வருஷமாக நகராதா? நீ 3 மாதம் கழிச்சு நகர போகுது. டி நகர் சத்யா மூலம் சத்யா தான் எடப்பாடியை காப்பாற்றுறார். அண்ணா நகர் மோகன் வீட்டில் சபரீசன் மூலம் பேசப்பட்டு முடிக்கப்பட்டு புட்டி கைமாறி வழக்கு நீர்த்து போக வைக்கப்பட்டது. யார் ஆட்சியில்? திமுக ஆட்சியில். அப்படியே எடப்பாடி பதட்டப்படுறாரு. பதட்டப்பட்டு எப்போ வந்திருக்கணும்? 3 வருஷம் முந்தைய பதட்டப்பட்டுருக்கணும். நான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிருக்கணும். ஏன் நடத்த முடியலையா? சுதாகர் ஐஜி தான் அந்த அத்தனை வழக்கையும் ஆவணப்படுத்தினார். அவர் அங்கேருந்து தூக்கிட்டாங்க. ஏன்? போதும் வேலையை பாரு, நாங்கள் போய்க்கிறோம். இப்போ போயஸ் கார்டனில் இல்லாத விஷயங்கள் கொடநாடுகளில் ஜெயலலிதா அவர்கள் மறைத்து வச்சுருக்காங்க. ஒரு சில டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், உடைமைகளாக இருக்கட்டும் அங்கே வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்களே சார். என்னென்ன உடைமைகள் அங்கே இருந்தது? இல்லை, ஜெயலலிதாவுக்கு மறைக்க வேண்டிய தேவையில்லைங்க. செய்தியே முதல்ல தப்பு. ஜெயலலிதாவுக்கு மறைக்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இல்லை மறைக்கணும்ல, ரகசியமே இல்லை. அந்த அம்மாட்ட என்ன ரகசியம் இருக்குது? அந்த அம்மா நிலமா, சொத்தா, சுகமா, இல்லை வாரிசா, இப்போ பையனா, பிள்ளையா, யார் அந்த அம்மாவுக்கு இருக்கா? சசிகலாவுக்கு ஒரு கார்பரேஷனே இருக்குது. கரண் பிரதர்ஸ்னு ஒரு பெரிய கும்பலே இருக்குது. ஜெயலலிதாவுக்கு என்ன இருந்தது? இப்போ நீங்கள் தீபா அந்த அம்மா உயிரோடு வரைக்கும் அந்த பாய்ஸ் ஹோட்டலுக்கு போச்சா? தீபாவும் போல தீபக்கும் போல. அப்போ எதுக்கு அந்த அம்மா அதிகாரத்துக்கு வந்தது? யாருக்கு ரகசியம்? யாருக்கு பணம்? யாருக்கு நகை? யாருக்கு வைரம், வைடூரியம், கோமேதகம், அட்டியானம், புட்டியானம், இடுப்பு நகை? யாருக்கு அந்த மாதிரி சேர்க்குது? யாருக்குங்க? அந்த பொம்பளை ஒரு பார்ப்பன பெண். பார்ப்பன பெண் யாராவது உள்ள ஆள் இருந்தாங்களா? எந்த பார்ப்பன பெண்ணுமே இல்லையே. இருந்தது சசிகலா பெண்ணு தான் இருந்தது. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன ரகசியம் இருந்துருக்கு போகுது? அனைத்து ரகசியம் சசிகலாவுக்கான ரகசியம்தான். அப்போ அந்த அம்மா ஏன் சேர்த்து வைக்கணும்? ஏன்? எதுவுமே இல்லை. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் 96 தேர்தல் டெபாசிட் போய் நீங்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகு அந்த அம்மா ஒரு சாமியார் சன்னியாசி மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மாவுடைய ஆசா பாசையில் ஒன்றுமே இல்லை. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பலவீனம் இருந்தது. அதை நம்ம இப்போ அந்த அம்மாவை சிறுமைப்படுத்தக்கூடாது. அதுதான் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. சுகர் இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடும். சுகர் இருக்கும், இனிப்பு சாப்பிடும். இதுதான் அந்த அம்மாவோட உள்ள ஒரே ஒரு பலவீனம். அது கட்டுப்படுத்த முடியல. இன்சுலின் ஊசி போட்டுகிட்டே இருக்கும். இதுதான் திரைப்பட நடிகளுக்கே உண்டான குணம் எல்லாருக்குமே இருக்குது. மாட்டுக்கறி மாமி நாங்கள் மது குடிக்குது நாங்கள் எதோ. அப்போ அந்த அம்மா மது குடிப்பது உண்மையா சார்? சார் அதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்தால் சார் பார்த்தோம். எல்லாம் செய்திகள் தானே, பல செய்திகள். அப்போ அதில் இது ஒரு செய்திகள். அதனால் அந்த அம்மாவுக்கு சசிகலா சொல்லிச்சு, நான் அந்த ஜெயலலிதாவுடைய மரணத்தில் உள்ள விஷயங்களை நான் பாதுகாத்தேங்குது. அப்போ இதை எதையோ பாதுகாத்துருக்கு. ஜெயலலிதா உடல்நிலையை பற்றி கவலைப்படல.
நீங்களான கவலைப்பட என்ன பண்ண முடியும்? ஆறுமுகசாமி அதுக்குள்ளேயே போகலையே. யார் ஆறுமுகசாமி விசாரணைக்குள்ளேயே வரலையே யாருமே. இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றீங்களா சார்? ஆனால் அவங்க சோபன் பாபு கூட குடும்பம் நடத்தியதாகவும் அவங்களுக்கு ஒரு வாரிசு இருந்ததாகவும் இப்போ நிறைய விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்குல்ல. ஏதாவது வருது, அந்த வாரிசு எங்கே? வாரிசு யாராவது ஒருத்தர் வர்றாங்க, நான் தான் அவங்க வாரிசு ரோட்டில் வரவங்களாம் வருவாங்க. அவங்க அப்படி வாரிசு அவர்கள் கூட குடும்பம் நடத்தப்பட்டதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் நீங்கள் முரசொலியிலே பக்கமாக வந்தது. முரசொலியிலேயே குடும்பத்தினா இப்போ ஒரு குழந்தை இருக்கணும். ஆமாம், குழந்தைனால சார் அதெல்லாம் இதுக்கு நீங்கள் தெருவில் இருக்கிறவன் பிரச்சனைனா 100 பேர் பஞ்சாயத்துக்கு வருவான். முதலமைச்சர் வீட்டில் பிரச்சனைனா யார் பஞ்சாயத்துக்கு வருவா? யாரும் வர முடியாது. அதே போல் தான் ஜெயலலிதா கதை, கருணாநிதி கதை, எம்ஜிஆர் கதை. எம்ஜிஆரை மோரில் விஷம் கொடுத்து கொண்டு வச்சுன்னு ஜெயலலிதாவை சொல்லிச்சு. யார் மேலே? ஜானகி விஷம் கொடுத்து கொண்டு வச்சுன்னு வந்து இப்போ செய்தி வந்ததா? அது உண்மையாக விஷம் கொடுத்ததா ஜானகி? ஜானகி அந்த அம்மா முதலமைச்சர் ஆயிடுச்சு. புருஷனை கொண்டு அந்த அம்மா. அப்போ இதெல்லாம் விசாரிப்பதற்கான ஆட்களே இல்லை. இதெல்லாம் உண்மையான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆட்களே இல்லை. அப்போ எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்? போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே தவிர, இந்த திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை எல்லாமே மர்மம். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மர்மம். அண்ணா சொன்னது இப்பொழுது நான் படிதாண்டா பத்தினியும் இல்லை அவள் முற்றும் நான் முற்றும் தோணுது முனிவர் கிடைச்சா விட மாட்டையா? இதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா? வேறு செய்தியே இல்லையா? எவ்வளோ செய்தி இருக்குது. நானாக போக மாட்டேன், வந்தால் விட மாட்டேன். இதெல்லாம் முதலமைச்சர் வசனம். மாற்றாடு தோற்றத்து மல்லிகை மணக்கம், அடுத்தும் பொண்டாடி நல்லா இருக்கும். இதான் அண்ணாதுரை வசனம். அப்போது அண்ணாதுரை வசனம், அப்போ ஜெயலலிதா வசனம் எப்படி இருக்கும், கருணாநிதி வசனம் எப்படி இருக்குன்னு பாரு. இவர்களை பொறுத்தவரை இந்த மக்கள் முட்டாள் மூடனாக இருக்கிறதுனால கோடம்பாக்கத்தில் களிசடைகள் பூரா, கழிவறைகள் பூரா நீங்கள் பெரிய பதவிக்கு போயிடுச்சு. எம்ஜிஆர் செத்து பாடி கிடக்குதுங்க. எம்ஜிஆருடைய கதாநாயகிகள் ஜானகி, மஞ்சுளா, லதா, கேஆர் விஜயா 4 பேர் யார் முதலமைச்சராலான்னு இப்போ போட்டி போடுறாங்க. எப்படி? இந்த 7 கோடி தமிழனுடைய தலைவிதி பார்த்தீங்களா? எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? லதா, மஞ்சுளா, ஜானகி, கேஆர் விஜயா. ஆரம் வீரப்பன் கணக்கு பிள்ளை இப்போ எம்எல்ஏட கைது வாங்கிட்டு கவர்னர் மாளிகை போயிட்டார். ஒடியா எங்கே அங்கே போகாதீங்க பா. வழியில் ஆள் அனுப்பி திருப்பி கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்தோன்னையும் நான் முதலமைச்சராக போகிறேன், நீ கொடுத்துட்டு ஓடிப்போ. அப்போது கேஆர் விஜயா சொல்லுது, அக்கா நீங்கள் முதலமைச்சராக இருங்க. ஐயோ என்னால் எவ்வளோ பிரச்சனைலாம் சந்திக்க முடியாது, எனக்கு வேண்டாம். அப்போ மஞ்சுளாவை இருக்க சொல்லலாம்க்கா. இல்லை எனக்கு வேண்டாம், லதாவை இருக்க சொல்லலாம். இல்லை கேஆர் விஜயா இருக்க சொல்லலாம். யார் முதலமைச்சர்? என்ன நாற்காலி? மியூசிக் சேர். அப்போ 8 கோடி தமிழனுடைய தலைவிதி லதாவா, மஞ்சுளாவா, கேஆர் விஜயாவா, ஜானகி முதலமைச்சர் ஆச்சா இல்லையா? நல்ல வேலை மஞ்சுளா முதலமைச்சர் ஆகலை, கேஆர் விஜயா முதலமைச்சர் ஆகலை. அப்போ இந்த மக்களுக்கான அரசியல் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. திராவிட இயக்கம் மிகப்பெரிய தோல்வி, அற்ற பிளாப். இந்த திராவிட இயக்கம் ஜெயிச்சிருந்துன்னா நீங்கள் 5 லட்சம் மக்களும் 50,000 இளைஞர்களும் புறபாரி செத்துருக்க மாட்டான். திராவிட இயக்கம் அசிங்கப்பட வேண்டிய இயக்கம், அழிக்கப்பட வேண்டிய இயக்கம். பெரியாரோடு முடிஞ்சு போச்சு அந்த தியாகம். பெரியார் போட்டு வந்து 50 லட்சம் கருப்பு சட்டையை கலட்டியவன் மோசடிக்கார் அண்ணா. ஒரு தத்துவார்த்த ஒரு தளத்தை உருவாக்கிய ஒரு தந்தை பெரியார். மூத்திர சட்டை எடுத்துகிட்டு சாகம் வரை போராடி. நீங்கள் கேரளாவை எவனை ஏமாற்ற முடியாது. ஏன்? எல்லாம் சேப்பு சட்டையாக இருக்கான், எல்லாம் கம்யூனிசமாக இருக்கான், கல்வியாக இருக்கான். அவனை ஏமாற்றவே முடியாது. இங்கே எவனை வேணால் ஏமாற்றலாம். ஏன்? 1949 அண்ணா பெரியாருடைய கருப்பு சட்டை 50 லட்சம் பேர் போட்டு விட்டுருந்தார். அந்த 50 லட்சம் கருப்பு சட்டையை கலட்டிய மோசடிக்காரன் யார்? அண்ணாதுரை. இப்போ என்னாச்சு? தளபதி விஜய் முதலமைச்சராவாயான்னு நிற்கிறான். இவனுக்கு கேரளாவில் வேணால் ஒரு சினிமா நடிக்க கவுன்சிலர் ஆகிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ இதுதான் இங்கே ஜெயலலிதா, இதுதான் இங்கே சோபன் பாபு, இதுதான் இங்கே சசிகலா, இதுதான் மஞ்சுளா, லதா, ஜானகி, இப்போ எடப்பாடி. சரி, இப்போ கொடநாடு பங்களா யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? அதில் இருக்கிற விஷயங்களாம் யார் நிர்வகிச்சுட்டு வராங்க? இல்லை, அதெல்லாம் சசிகலா பேரில் இருக்குது. சசிகலா, இளவரசி, தினகரன், சுதாகரன் பேரில் அந்த சொத்து பதியப்பட்டிருக்கு. இப்போ முழுக்க சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஜெயலலிதாவும் அதில் ஒரு பார்ட்னர், பங்குதாரர்.
இப்போ அது முழுக்க சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சசிகலா தான் அதை பாதுகாத்து வர்றார். என்ன விஷயத்துக்காக அதில் இருக்க உடைமைகள்லாம் திருடப்பட்டது நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது எடப்பாடிட்டு அதிகாரம் வந்துருச்சு. எடப்பாடி அதிகாரம் வந்த பிறகு தேர்தல் வருகிற பொழுது ஜெயலலிதா கூப்பிட்டு ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன், கேபி முனுசாமி, வைத்தியலிங்கம் 4 பேர், எடப்பாடி 5 பேர்ட்டு செலவு பண்ண சொல்லுது. எங்கிட்ட பணமே இல்லைங்கிறாங்க. நீங்கள் 5 பேர் செலவுனா ஒரு ஆள் 500 கோடி ரூபா செலவு பண்ணணும். 5 பேர் 2500 கோடி செலவு பண்ணணும் தேர்தலுக்கு. எங்கிட்ட பணமே இல்லைங்கிறாங்க. பணம் இல்லைன்னுனையும் அந்த எடப்பாடி அப்ரூவராக மாறிடுறாரு. மீதி பேரை என்ன பண்ணுறாங்க, உள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. கருணாநிதி அறிக்கை விடுறாரு. அதன் பிறகு அனைவருடைய சொத்து பத்திரங்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளே கொண்டு வந்து கையெழுத்து போட்டு வாங்கி எல்லாத்தையும் மாற்றப்படுது. அப்படி மாற்றிய சொத்துக்கள் உள்ளே இருக்குன்னு எடப்பாடி நினைக்கிறார். ஓம் பகதூர் ஒரு கொலை, வாளையார் மனோஜ் உயிரோடு இருக்கான், பொண்டாட்டி மக, திலீப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு, கனகராஜ் டிரைவரு, 5 பேர் கொல்லப்படுறான். 5 பேர் கொலைக்கு யார் காரணம்? நீங்கள் பல பேரை கையை காமிக்கிறாங்க. 5 பேர் கொலைக்கு யார் காரணம்? 5 கொலை நடந்திருக்கு. அது முழுக்க கொலை தான். அங்கே இருக்கிற ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கொள்ளையடிக்கப்பட்டு அது கேரளாவை நோக்கி போயிருக்கு. முரளி ரம்பா எஸ்பி, அந்த அம்மா ரிலீஸ் பண்ண சொல்லுது. கூடலூர் போகிறாங்க. கூடலூர் மில்லர் ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. அது டாக்குமெண்ட் கேரளா போய் கோயம்புத்தூர் வருது. கோயம்புத்தூர் வந்து எங்கே போய் சேரணுமோ சேர்ந்துருது. இது ஒரு சினிமா, இங்கிலீஷு ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இது நடக்குது. இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் விசாரணை இல்லையே. அதிமுக ஆட்சியில் வேகமாக நடந்து வழக்கு முடிச்சு வைக்கப்படுது. திமுக வந்த ஒரு மறு விசாரணை ஒன்றுமே நடக்கலையே. திருடப்பட்ட அந்த டாக்குமெண்ட், அந்த எந்த உடைமைகள் எல்லாமே அவங்க கைக்கு வந்துச்சா? யாரோட உடைமை? யார் திருட சொன்னால் அவன் கைக்கு போயிருக்கும்ல, அதுதானே அனுப்புகிறான். தமிழ்நாடு ரவுடிகளை வச்சா தெரிஞ்சு போயிருந்தா கேரளா ரவுடியை வைக்கிறான். வாளையார் மனோஜ் யார்? கேரளா ரவுடி. சஜீவன் யார்? கேரளாக்காரன். அப்போ இது பூரா எங்கே? கேரளாவிலேருந்து ஆட்கள் வந்து இதை அடிக்கிறான். இதை வந்து மேத்யூஸ் சாமுவேல், இந்த ஆள், அவர் எல்லாம் போய் மலையாளிகிட்ட போய் சண்டை ஆகிறாங்க. அவர் டெல்லியில் செய்தியாக்கி வழக்கு நடக்கிறான், கேஸ் நடக்குது. இதெல்லாமே கேரளா பேஸாக போகுது. கொடநாட்டுக்கும் கேரளாவுக்கு என்னையா சம்பந்தம்? செய்ய சொன்னவர்கள் கனகராஜ், யார்? ஜெயலலிதாவுக்கும் டிரைவர், எடப்பாடிக்கும் டிரைவர். அவனை மல்லிகா நல்லுசாமின்னு ஒரு அம்மா கார் ஏற்றி கொள்ளுது. அந்த அம்மா இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படவே இல்லை. மல்லிகா நல்லுசாமியை இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படவில்லை. ஏன்? அந்த அம்மா காரில் சாவுறான் கனகராஜ் அண்ணா தனபால டிடிவி விலைக்கு வாங்கி அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு. இதை சுதந்திரமான ஜனநாயக அமைப்பு விசாரிக்கப்படவில்லை. விசாரித்தா நிறைய உண்மைகள் வரும். இது யார் விசாரிக்கிறது? கடவுளாக வந்து விசாரிக்கிறது. இதுதான் இந்த வழக்கினுடைய போக்கு. இந்த விவகாரத்தில் வந்து சசிகலா அமைதியாகவே இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? சசிகலாவுக்கு எல்லாம் தெரியும். சசிகலா வெளியே சொல்லிச்சுன்னா சசிகலாவுடைய பணம் பூரா எடப்பாடிட்டு இருக்கு, தரமாட்டார். இதுதான் விஷயம். வேறு என்ன? வேறு எந்த நோக்கம் இல்லைங்க, அரசியல் நோக்கமே இல்லைங்க. இல்லை, சசிகலா இவர் நம்பி பதவி தானே கொடுத்துட்டு போனாங்க, சொத்துக்களை விடமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. சொத்துக்கள் இப்போ அதிகாரம் வந்த பிறகு அவரே எடுத்துட்டார். அதிகாரம் தானே தேவை. அதிகாரம் வந்தவர் சொத்து வச்சிருக்கிறவனை பூரா அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார். இதனால சசிகலா சைலண்டாக இருக்காங்க. வேறு எழுத்து ஒன்றுமே பேச முடியாது. பேசுனா இப்போ அந்த எடப்பாடிட்டு இப்போ எப்படியா எனக்கு கொஞ்சம் கொடுத்துருன்னு கேட்குறாங்க. ஏதாவது பதவி கொடு, துணை பொதுச்செயலாளர் பதவி கொடு, எனக்கு நிறையா பினாமிகள் பூரா தரமாட்டேங்கிறான், எனக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறான், நான் காலாவதி ஆகிட்டேன்னு நினைக்கிறான், எனக்கு யாரும் பதவி கொடுன்னு கேட்குது. கெஞ்சி கேட்டு தான் வாங்கணுமே தவிர சண்டை பிடிச்சி வாங்க முடியுமா? சசிகலா பின்னாடி கூட்டமே இல்லை. எல்லோரும் காசு கொடுத்து போஸ்டிங் போட்டிங்கன்னா அவன் காசு கொடுத்து அங்கே போயிட்டான். நீ உண்மையாக இருந்தால் தானே உனக்கு உண்மையாக இருப்பான். உண்மையாக இருந்தாலே இன்றைக்கி உண்மையாக இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. பணம் வாங்கிட்டு தானே போஸ்டிங் போட்டீங்க. நடராஜன் ஆகட்டும், சசிகலாவோட திவாகரன், தினாகரன், சுதாகரன், பாஸ் என்ற பாஸ்கரன், இப்படி எல்லா கரனும் என்ன பண்ணாங்க? பணம் கொடுத்தா பதவி, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் கிடைக்கும். அதனால் இப்போ இங்கே எவன் பணம் கொடுக்குறானோ அங்கே போயிட்டான். அவ்வளோதான் நடந்தது. ஆழ்ந்த கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.